தயவு செய்து திருமாவளவன் அவர்களை காப்பாற்று. ஆனால் அங்கே ரவிக்குமார் ஒரு எம்பி இருக்காரு. திமுகவோட கொத்தடிமைதான், பண்ணை அடிமைதான். ரவிக்குமார், சிந்தனை செல்வன் போன்ற ஆட்களின் தவறான வழிகாட்டுதலில் இப்போ புரட்டி எடுக்குது சென்னைய. 4000 கோடி ரூபாய் பணம் என்னடா ஆச்சு? அவங்க இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு, எப்படியாவது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டோ வாங்கணும். இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பற்றி இருக்கிறது. அவருடைய சொந்த கட்சியினர் குடியேற்ற முடியல. வணக்கம் மக்களே, நீங்க பாத்துட்டு இருக்கிறது பொலிட்டிக்கல் மைண்ட். ஸோ இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்க இஷ்யூ பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல நடக்கக்கூடிய இஷ்யூ தான். ஸோ விளக்கேதே சாமி கும்பிடுறது எங்க உரிமை, அந்த உரிமையை கூட எங்களுக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோம்ல, நீதிபதி அவர்கள் சரிப்பா நீங்க விளக்கேதி சாமி கும்பிட வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. பட் இன்னைக்கு அவங்க 144 போட்டிருக்காங்க. வெறும் போலீஸ் மட்டும் தான் அந்த ஊரை பார்த்து நிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஊர்ல இருந்து பாக்குறவங்களுக்கும் போலீஸ் மட்டும் தான் தெரியுது. அந்த அளவுக்கு பெரிய இஷ்யூவே ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல திருமாவளவன் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா, அந்த நீதிபதியே நீங்க சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இது நிறைய பேர் டிஎம்கேயோட டவுன்ஃபாலா இருக்குன்னே பேசிக்கிறாங்க. சோ நம்ம கூட டாக்டர் டி லட்சுமிகாந்தன் அவர்கள் இருக்காரு. சோ அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோம். வாங்க மக்களே. வணக்கம் சார். நல்ல கேள்விங்க மனிஷா. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் பற்றி இருக்கிறது அப்படின்னு ஊடகங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, எப்போ இல்லாத அளவுக்கு திமுக ஏன் இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூவை இவ்வளோ பெருசாக்குறாங்க அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லை. கடந்த 4.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது. எல்லாவற்றிலும் விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, எல்லாம் உயர்வு, திரும்பி திசையெல்லாம் போதைப்பொருள் கலாச்சாரம், இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கும் பொழுது அவங்க இருக்கிற ஒரே ஒரு துருப்பு சீட்டு சிறுபான்மை வாக்குகளை அழுகிறது மட்டும்தான். எப்படியாவது கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டோ வாங்கணும், அது தவிர வேறு எந்த நோக்கம் இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு இஸ்லாமிய பிரச்சனையை இந்த விளைவா தூண்டி மீண்டும் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிற வாக்கு வங்கியை கையில் எடுத்து எப்படியாவது இந்த தேர்தலை ஜெயிச்சணும், அதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம். அதற்காக தான் ஒற்றுமையாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு மத கலவரங்கள் எங்கே வேணால் நடக்கலான தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்லாம் ஒற்றுமையாக, மிக மிக ஒற்றுமையாக இங்கே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இதில் மதவெறி அரசியலை யார் செய்கிறான்னா உண்மையிலே திமுக தான் செய்யுது. இதோட நீங்கள் ஒரு அழகாக ஒரு கேள்வி கேட்டீங்க. திருமாவளவன் அந்த ஹைகோர்ட் ஜட்ஜ் மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நான் திருமாவளவனை ரொம்ப பரிதாபமாக பார்க்குறேன். திருமாவளவன் நல்ல தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிற ஒரே நல்ல தலைவர் அவர். ஆனால் அவர் பார்த்தால் நான் ரொம்ப 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 பரிதாபப்படுறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுகவுக்கு இப்போ முட்டு கொடுப்பதில் முதலிடம் வகிப்பது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமாவளவன் தான். ஒரு நல்ல தலைவர் ஏன் இப்படி பரிதாபத்துக்குரியவராக மாறிட்டார்? அவருடைய சொந்த கட்சியினர் குடியேற்ற முடியல. எந்த மாவட்டத்திலையும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் குடியேற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு மறுக்குது. அங்கே கலவரம் ஆகுதுன்னு சொல்லுது. குடியேற்றுவதற்கான உரிமைகள் இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களின் மிகப்பெரிய பிரச்சனை அந்த வேங்கை வேல் பிரச்சனைக்கு இன்னும் தீர்வு இல்லை. ஒடுக்கப்பட்ட மக்களின் மிகப்பெரிய தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டது இன்னும் நியாயம் கிடைக்கல. ஒட்டுமொத்த தலித்தினமே இன்றைக்கு பரிதாபத்தில் இருக்கும்போது திருமாவளவன் தொடர்ந்து முட்டுக் கொடுக்குறாரு. திமுகவுக்கு ஊதுகுழலாக மாறிட்டார், திண்ணை எளிமையாக மாறிட்டார். இதெல்லாம் அவருக்கே தெரியுது. நம்ம மக்கள் கழுவி ஊற்றுறாங்க, திமுகவோட அடிமையாகவே நம்ம மாறிட்டோம் அப்படின்னு நினைக்கும்போது திமுக இவரை எதுக்கு பயன்படுத்துது தெரியுங்களா? இன்றைக்கி ஏதாவது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்போது ஒரு டைவர்ஷனுக்கு இவரை பயன்படுத்துது. ஒரு பெரிய டாபிக் இஷ்யூ ஓடுதுன்னா டைவெர்ட் பண்ணுறதுக்கு யாரை பேசுகிறாங்க, திரும்ப கூப்பிடுப்பா அப்படின்னா அவர் லைனுக்கு வருவார். இப்போ என்ன பிரச்சனை? டிக்வா புயல் புரட்டி எடுக்குது சென்னையை. திருமண பக்கம்லாம் மழை வெள்ளம், மழைநீர் வடிகால்கள் முறையாக அங்கே தூர்வாரப்படலை. திருமண மக்கள்லாம் மழை வெள்ளம். 4000 கோடி ரூபா பணம் என்னடா ஆச்சுன்னு திருமண பக்கம்லாம் மக்கள் கேள்வி கேட்குறாங்க. 4000 கோடியை முறையற்று செலவு பண்ணி மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்குன்னு மக்கள் அதிருப்தி குரலை கிளப்பும் பொழுது இவங்களுக்கு டைவர்ஷனுக்கு ஒரு டாபிக் வேணும். அதனால் இருக்கவே திருப்பரங்குன்றம் அப்படின்னு ஒரு டைட்டிலை எனக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இங்கே இருக்கிற விசிகோ தொண்டர்களுக்கு ஒரு தமிழகத்தின் நலனின் அக்கறை உள்ளவனாக ஒரு செய்தி சொல்வேன். தயவு செய்து திருமாவளவன் அவர்களை காப்பாற்றுங்கள். ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன்னா, சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்க்கையில் உயர்ந்த இலக்குகளை அடைய வேண்டும் எத்தனையோ பேரத்தில் கண்ணீராலும் தியாகத்தாலும் உருவாக்கப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள். ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? ஒரு குடும்பம் கொள்ளையடிப்பதற்கு ஊதுகுழல் போல இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மாறி இருக்குது. அது காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக திருமாவளவன் கிடையாது. அவர் மீது நான் மரியாதை வச்சுருக்கேன், அவர் ஒரு நல்ல தலைவர். ஆனால் அங்கே ரவிக்குமார்ன்ட்டு ஒரு எம்பி இருக்கார்.
அவர் கிட்டத்தட்ட திமுகவோட கொத்தடிமை தான், பண்ணை அடிமை தான். உறுப்பினர் சீட்டு வாங்காத ஒரு திமுக ரவிக்குமார் சிந்தனை செல்வன் போன்ற ஆட்களின் தவறான வழிகாட்டுதலில் நிச்சயமாக இந்த இன்டர்வியூ மட்டும் திருமாவளவன் பார்த்தாருன்னா மகிழ்ச்சி அடைவார். ஏன்னா அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு சோதனைகள் இருக்காருன்னு அவருக்கு நல்லா தெரியும். ரவிக்குமாரோட மிஸ்கைடன்ஸ், அவர் முழுக்க இன்றைக்கு வேறு மாதிரி ஆளாய மாறிவிட்டார். தயவுசெய்து விடுதலை சிறுத்தைகளுடைய தொண்டர்களுக்கு நான் கேட்டுக்கொள்வேன், தயவுசெய்து திருமாவளவன் அவர்களை சுயமாக சிந்தித்து முடிவெடுக்க அனுமதி கொடுத்தால் அவர் நிச்சயமாக திமுக குடும்பத்துக்கு ஊதுகுழலாக இருக்க மாட்டார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி சொல்லும்போது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தமிழ்நாடு அமைதி பூங்கா. காரணம், எங்கள் இந்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் ஒரே அணியில் ஒரு தாய் குடும்பமாக. இன்னைக்கு ஒரு ஃபெஸ்டிவல் நடக்குது, நீங்கள் போய் பாருங்கள் மனிஷா. எல்லா கோயில்லையும் ஒரு இந்து கோயிலில் கூட ஒரு இஸ்லாமியர் அங்கே வழிபாடு செய்ய வருவார். இஸ்லாமிய தர்காக்களுக்கு இந்துக்கள் போகிறாங்க. ஒரு மத உணர்வு. எனக்கு கிறிஸ்தவம், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் விழா வரப்போகுது. எத்தனையோ இந்துக்கள் கேக் வெட்டி கொண்டாடி எல்லா சர்ச்சில் போய் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. இன்னைக்கு இந்த மத நல்லிணக்கத்தை ஓட்டு வங்கிக்காக, சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி அங்கே போய் திருப்பரங்குன்றத்தில் முதல் இந்த பிரச்சனையை எந்த எம்பிங்க போய் அங்கே பீஃப் பிரியாணி சாப்பிட்டு ஆரம்பித்து வச்சது? எந்த கட்சியோட எம்பி? இது திட்டமிட்ட சதி இல்லாமல் வேற என்ன? இன்றைக்கி ஈஸியாக நீங்கள் ஒரு மதசாயம் பூச முயற்சி பண்ணுறீங்க. இன்றைக்கு தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. நீங்கள் கடந்த 10 தேர்தலில் திமுக ஜெயித்ததுக்கு அடிப்படை காரணமே பிஜேபி எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்யணும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான். அதுக்காக நீங்கள் தான் மகதவரி அரசியலை திமுக தான் கையில் எடுத்திருக்கிறது. இதை மக்கள் புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஒட்டுமொத்த தமிழக மக்களும் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிறார்கள். அதை மாற்ற நீங்கள் எத்தனை கபட நாடகம் நடத்தினாலும் அது செல்லாது. உங்களுக்கு அந்த நன்றிகள்.